பயன்படுத்தினார். இதற்கு ஏன் எதிர்த்தார்கள் என்பதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதாவது மற்ற கட்சிகள் இதை குறித்து பெரிதாக இதை பேசவில்லை, ஏன் காங்கிரஸே இதை குறித்து எதுவும் பேசவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதை குறித்து பேசுதுன்னா அதில் ஏன் பேசுனாங்கன்னு சொல்லி போக போக தான் தெரியும்னு சொல்லி போன முறை நான் பேட்டியிலே நான் சொன்னேன். இப்போ அதற்கான காரியங்கள் வெளிப்படுது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே எப்படி இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கின்றார்கள், அவர்களுக்கு இது சரியானபடி இல்லை எஸ்ஐஆர் என்று சொல்லுகின்றார்கள் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 98 லட்சம் சொல்றீங்க, ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலமா அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த 1 கோடி வாக்காளர்களும் போலி வாக்காளர்கள் மாதிரி தெரிகின்றது. இதுக்கு தான் கடந்த 1 மாசமாக, அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வீடுதோறும் பிஎல்ஓ அவர்கள் சென்று யாரெல்லாம் வாக்குகள் இருக்கின்றது, யாரெல்லாம் வாக்காளர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றது. என்னுடைய மகளே போன முறை வாக்களித்தார்கள். ஆனால் இந்த முறை என் மகள் சென்னையில் இல்லை, ஆனால் அவங்களுடைய எல்லா விதமான அட்ரஸும் சென்னைக்கு உட்பட்டு என்னுடைய வீட்டில் தான் இருக்கின்றது. ஆதார் கார்டுலேருந்து லைசன்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அருமையான பிஎல்ஓ சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் மகள் உங்கள் வீட்டில் இல்லை, இப்போ அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க, அதனால் எப்படி சார் கட்டாயம் சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், சேர்க்காதீங்கம்மா, ஏன்னா இப்படி தான் சட்டம் சொல்லுதுன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நான் இருக்க விரும்புகின்றேன். ஏன்னா என் மகள் வந்து போய் கொண்டு இருக்கின்றாலே தவிர நிரந்தரமாக இந்த எங்களுடைய வீட்டில் இல்லை. ஏன்னா வேலை நிமித்தமாக பெங்களூர் பட்டணத்தில் அவள் இருக்கிறா. அதனால ஒருவேளை நிரந்தரமாக இங்கு இருந்தால்தான் நீங்க வாக்குகள் கொடுக்க உரிமை உண்டு என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா தாராளமா பேரை எடுத்துருங்கன்ட்டேன். அதுல ஆலந்தூர் தொகுதியில ஒரு வாக்காளர் போய்விட்டார்னு சொல்லி நான் எண்ணுகின்றேன், என்னுடைய வீட்டில் மட்டும்.